லாஸ்ட் கிளாஸ்ல ஹோமோமார்பிசம் பார்த்தோம். அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஷோ தட் பை ஃப்ரம் இசட் டு இசட் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x இஸ் அ ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு கண்டிஷன் பை ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணா போதும். ஸோ பை ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னா நம்ம 3 இன்ச்சு ஹியர் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி இருக்கு. ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ பிளஸ் பி போட்டீங்கன்னா 3 ஆஃப் ஏ பிளஸ் பி தட் இஸ் 3a பிளஸ் 3bன்னு கிடைக்கும். இதுதான் வந்து பை ஆஃப் ஏ பிளஸ் பியோட ஆன்சர். இப்போ நீங்க பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பி போட்டு பாக்குறீங்க அப்படின்னா பை ஆஃப் ஏக்கு ஏ வரும், பை ஆஃப் பிக்கு 3a வரும், பை ஆஃப் ஏக்கு பை ஆஃப் பிக்கு 3b வரும். ஸோ அகைன் we get the same answerன்றனால பை ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பின்னு வர்றதுனால இட் இஸ் ஹோமோமார்பிசம். ஃபைன் கெர்னல் பை கண்டுபிடிக்கணும். இப்போ கெர்னல் பை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இசட் இண்டிஜஸ்ல எப்பவுமே ஐடென்டிட்டி வந்து ஸ்டாண்டர்டா அது வந்து அடிஷன் தான். ஸோ அடிஷன்னா ஆப்ரேஷன் அடிஷன்னா ஐடென்டிட்டி 0 இல்லையா? ஸோ கெர்னல் பைனா என்ன அர்த்தம்? பை ஆஃப் எக்ஸ் வந்து 0 வரணும். பை ஆஃப் எக்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க எக்ஸ் மாட் 6 அப்படின்னு. எக்ஸ் மாட் 6 0 வரணும் அப்படின்னா என்ன மீனிங்? 6க்கு எக்ஸை வந்து அப்படியே டிவைட் பண்ணும், எந்த ஒரு ரிமைண்டருமே இருக்காதுன்னு அர்த்தம். ரிமைண்டரே இருக்கக்கூடாது, அப்படியே கம்ப்ளீட்டா எக்ஸை வந்து டிவைட் பண்ணணும். அப்படின்னா எக்ஸ் எப்படிலாம் இருக்கலாம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் இசட்டா தான், 6ஆ தான் இருக்க முடியும், 6 இசட்டா தான் இருக்க முடியும். அப்படின்னா தான் இந்த 6 வந்து கம்ப்ளீட்டா இந்த 6ஐ வந்து டிவைட் பண்ணும், ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 6 இசட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் சேம் ஹோமோமார்பிசம். முன்னாடி கொடுத்துருக்காங்க ஹோமோமார்பிசம் எக்ஸாம்பிள் 2ல. இதுக்கு இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் வந்து Z6 தானே. ஸோ Z6 இஸ் த ஆன்சர். அண்ட் எக்ஸாம்பிள் 4 இஸ் பை ஃப்ரம் R star to R star defined by pi of x equal to x squared is a homomorphism ஆன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இசட்னா எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் வந்து அடிஷன். இங்க இது ஆர் ஸ்டாரோட மீனிங் என்னன்னா நான் ஜீரோ. ஸ்டார் மீன்ஸ் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். இதோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் வந்து மல்டிபிளிகேஷன். அதனால நம்ம ஹோமோமார்பிசம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ பை ஆஃப் ஏ டாட் பை ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ பை ஆஃப் ஏ ஸ்டார் பிக்கு மீனிங் என்னது? ஏ ஸ்டார் பி த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? that means ab squared, ab squared, that is a squared b squared. ஓகே, இங்க பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா வரும் பை ஆஃப் ஏக்கு ஏ ஸ்கொயர் வரும் இன்ட்டு பை ஆஃப் பிக்கு பி ஸ்கொயர் வரும். ஸோ நமக்கு சேம் ஆன்சர் வரனால எஸ் இட் இஸ் ஹோமோமார்பிசம். நான் இங்க கெர்னல் பை கண்டுபிடிக்கணும். கெர்னல் பையோட ஆன்சர் -1 தான் வரும். எப்படி அப்படின்னா நமக்கு பை ஆஃப், ஸோ இது இந்த ஒரு சம் மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க, நான் லாஸ்டா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ஜெக்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல உள்ள சம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க ஈஸியா வந்துடும். ஐடென்டிட்டி வச்சு பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரணும் அப்படின்னா அதுல என்ன இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நானே கொடுத்துட்டேன் ஹிண்ட். பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? இதுல -1 ஐடென்டிட்டி வரணும் இல்லையா? ஐடென்டிட்டி வரணும். அப்போ இங்க -1 போட்டாலும் -1 ஸ்கொயர் 1 தான் வரும், 1 போட்டாலும் 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸோ 1 -1 தான் ஆன்சர்ஸ். இதோட ஐடென்டிட்டி எல்லாமே நமக்கு வரணும். பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கணும். ஸோ பை ஆஃப் எக்ஸ் 1ன்னு இருக்கும்னா எக்ஸுக்கு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதான் ஆப்ஷன். பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. தர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸுக்கு என்னெல்லாம் இருக்கலாம்? -1 இருக்கலாம், 1 இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து இன்ஜெக்டிவான்னு கேட்டிருக்காங்க. இன்ஜெக்டிவ்னா இதுதான் டெஃபினிஷன். பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பை ஆஃப் பி மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு வரணும். இப்போ இது வந்து இன்ஜெக்டிவ் கிடையாது. நம்ம ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் ஏக்கு வந்து 2வும் பிக்கு வந்து -2வும் எடுத்துக்கோங்களேன். எடுத்துட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 2 போடும்போது பை ஆஃப் 2 ஆன்சர் இஸ் 4. பை ஆஃப் -2 ஆன்சர் இஸ் அகெயின் 4. அப்போ இங்க பை ஆஃப் ஏயும் பை ஆஃப் பி ஈக்குவலா தான் இருக்கு. பட் ஏ பி ஈக்குவலா இல்ல, ஈக்குவலா இருந்தாதான் தட் இஸ் இன்ஜெக்டிவ். Therefore, it is not injective. Injective means it is not one function. And show that the identity map is an automorphism. இது வந்து trivial தான். Identity map எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? automorphism தான் இருக்கும். Find all the automorphism of Z, Z, ஓட எல்லா automorphismமும் நமக்கு கேட்டிருக்காங்க. automorphism அப்படின்னாலே அது பைஜெக்டிவாவும் இருக்கும்,
இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும். பை ஆஃப் ஏ பிளஸ் பி கூட பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பின்னு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும். ஆல்சோ அது வந்து பைஜெக்டிவா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எல்லா ஆட்டோமார்பிசத்தையும் இங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பை ஆஃப் எக்ஸ் எக்ஸா இருக்கலாம், பை ஆஃப் எக்ஸ் மைனஸா இருக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இதுல இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். ஃபைண்ட் த ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z8. Z8ஓட ஆட்டோமார்பிசம் கேட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜிசிடி எடுத்தாலே போதும். ஜிசிடி ஆஃப் K,8 எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரணும். அப்போ கேக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம். therefore 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு இல்லையா. so the answer is 4. ஆட்டோமார்பிசம் என்னது 4. and next example, show that the inner automorphism is an automorphism. இன்னர் ஆட்டோமார்பிசம் எப்பவுமே ஆட்டோமார்பிசமா தான் இருக்கும். ஏன்னா இன்னொரு ஆட்டோமார்பிசம்னா அதுலயே இந்த பைஜெக்டிவ் கண்டிஷனும் ஹோமோமார்பிசம் கண்டிஷனும் வந்துடும். therefore இது வந்து ஆட்டோமார்பிசமா தான் இருக்கும். இப்போ இந்த 8th எக்ஸாம்பிள் புரிஞ்சது இல்லையா. 8th எக்ஸாம்பிள் எப்படி பைஜெக்டிவா ஆட்டோமார்பிசம் கேட்டிருக்காங்க. ஆட்டோமார்பிசம் கேட்டாங்கன்னா அந்த ஆட்டோமார்பிசம் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸாம் இருக்கலாம், பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் எக்ஸாம் இருக்கலாம். எப்படி இந்த ரெண்டும் இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த ஆட்டோமார்பிசம் அப்படின்னாலே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. அதே வந்து இந்த நீங்க பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அண்ட் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்பர்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா இது கிளியரா புரிஞ்சிடும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்சோ அது பைஜெக்டிவாவும் இருக்கும். therefore it is automorphism conditions. and find automorphism of ZP. P வந்து பிரைமா இருந்தா இதோட ஆட்டோமார்பிசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோமார்பிசம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ZP இருக்குல்ல, ZPல உள்ள வேல்யூஸ் எப்படி இருக்கும், 0ல இருந்து P-1 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். P வந்து பிரைமா இருந்தது அப்படின்னா ZPக்கு வந்து ஆட்டோமார்பிசம் என்னவா இருக்கும், P-1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Z3யோட ஆட்டோமார்பிசம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா ஆன்சர் என்னதான் இருக்கும், 2 தான் இருக்கும். இது பிரைம் நம்பரா இருக்கணும். இப்போ Z5ஓட ஆட்டோமார்பிசம்னா 5-1 4 தான் ஆன்சரா வரும். ஸோ அதை பார்த்துக்கணும். ஆட்டோமார்பிசம் வந்து திஸ் கண்டிஷன் will satisfy both. இது வந்து 1 1 2 இருக்கும். ஆல்சோ இது வந்து பை ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பி அப்படின்ற கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பை ஆஃப் ஏக்கு வந்து P-1 அண்ட் பிக்கு வந்து Q-1 அப்படின்னு எடுத்துப்போமே. ஸோ பை ஆஃப் ஏ அப்படின்னா பை ஆஃப் பினா B-1 போடுறோம். அப்படி கூட வேண்டாம். பை ஆஃப் பினா B-1 போடுறோம். அப்போ பை ஆஃப் ஏ பிளஸ் பினா என்ன பண்ணுவோம், ஏ பிளஸ் பி -1 போடுவோம். இதே மாதிரி நீங்க அங்கும் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ கெட் த சேம் ஆன்சர். ஓகே. and show that இது வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு எக்ஸ்பிளைன்டா பார்க்கலாம். and show that the kernel of automorphism is trivial. kernel of the automorphism trivial அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ணணும். கெர்னல் ஆஃப் த ஆட்டோமார்பிசம் வந்து எப்பவுமே ட்ரிவியலா தான் இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான். கெர்னல் ஆட்டோமார்பிசத்தோட கெர்னல் பார்த்தோம்னா அது வந்து எப்படிதான் இருக்கும், ட்ரிவியலா தான் இருக்கும். இஸ் எவ்ரி ஹோமோமார்பிசம் ஆட்டோமார்பிசமான்னு கேட்டிருக்காங்க. ஹோமோமார்பிசம் ஆட்டோமார்பிசமா இருக்காது. ஏன்னா ஆட்டோமார்பிசம் அதுக்கு நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வேணும், பைஜெக்டிவாவும் இருக்கும். ஸோ அது வந்து இருக்காது ஹோமோமார்பிசம்ல. So the composition of automorphism is also automorphism na. And find automorphism of Z6 கேட்டிருக்காங்க. Z6 கேட்டாங்கன்னா நீங்க Z3 Z5 கேட்டாங்கன்னா that is easy. 5-2 4 ஹோமோமார்பிசம் இருக்குன்னு போடலாம். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து என்னது பிரைம் நம்பர் கிடையாது, இது ஈவன் நம்பர் இல்லையா. therefore நம்ம G0 X, K,6 = 1 போட்டு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இங்க சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். கெர்னல் வந்து ஆல்வேஸ் நார்மலா தான் இருக்கும். ஆட்டோமார்பிசம் ஃபங்க்ஷன் பைஜெக்ஷன் இருக்கும். ஆட்டோமார்பிசம்னாலே அதுல பைஜெக்ஷன் இருக்கும். கெர்னல் வந்து எப்பவுமே நார்மலா இருக்கும். அண்ட் automorphism of G forms a group. automorphism of G வந்து என்ன பண்ணும், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும். ஐடென்டிட்டி automorphism எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் குயிக் ரிவிஷன் ஃபார்முலா பை ஆஃப் ஏ இன்வெர்ஸ் பை ஆஃப் ஏ ஹோல் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். கெர்னல் பை ஈக்குவல் டு ஈயா கிடைச்சதுன்னா இவன் ஒன்லி பை இஸ் இன்ஜெக்டிவ். பை வந்து இன்ஜெக்டிவா இருக்கும்போது, இன்ஜெக்டிவ் மீன்ஸ் 1 ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 இருந்தது அப்படின்னா கெர்னல் பை வந்து எப்படி இருக்கும், ஈயா தான் இருக்கும்.
அதே இது மாத்தியும் சொல்லிக்கலாம். கர்னல் பைக்கு தான் வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா ஒன் ஃபங்க்ஷனா இருக்கும். ஆட்டோமார்பிசம் ஆஃப் Zn வந்து பை ஆஃப் n. அப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆட்டோமார்பிசம் கண்டுபிடிக்கணும்னாலே பை தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ ஆன்சர். நான்